எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லி நான் ஜெபம் பண்ணி சீக்கிரமா நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை உள்ளவர். அவ்வளவுதான் அந்த வசனம், அவ்வளவுதான். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை உள்ளவர். எல்லாரும் ஒண்ணு சொன்னா நல்லா இருக்கும் போல தோணுது. சொல்லுங்க. கரெக்டாக சொல்லணும். கூட்டத்தில் சொன்னால் கரெக்ட் வராது. ஒன்றொன்னா சொல்கிறதுக்குள்ள நேரமும் கிடையாது. வாயை நல்லா திறந்து நாவை நல்லா வடித்து சொல்லுங்க. தோத்திரம். வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை உள்ளவா. 4 முறை சொன்னதும் பைபிளில் பார்த்து தான் சொன்னீங்க. என்ன மாதிரி நீங்கள் எல்லாரும் என்ன பார்த்து, நான் இப்போ உங்களை பார்த்து சொன்னது மாதிரி நீங்கள் எல்லாரும் என்ன பார்த்து இந்த வசனத்தை சொல்லுங்க. பைபிளை ஒரு நிமிஷத்துக்கு பார்க்காம அடுத்த நிமிஷம் பார்த்துருங்க. பாஸ்டர்ஸ் உட்பட எல்லாரும் நல்ல கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க. வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை உள்ளவர். அது தனிப்பட்ட நிலைமையில் ஆனாலும் நாம் சேர்ந்தானாலும் நமக்குள்ளே கிரியை செய்கிறதற்கு ஒருவர் மட்டும்தான் அதுக்கு பாத்திரவான். அவர் வேற யாரும் கிடையாது. அந்த வல்லமை உள்ளவர். நாம் 58 நாட்களாக நீங்கள் ஜெபிக்கிறதற்கு அப்புறம், இன்னைக்கு 2 நாட்களாக பகல் இரவு கூட்டங்களில் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு அப்புறம், நேற்று சொன்னேனே 1 மணி நேரமாவது நாம் ஜெபிக்கிறதுக்கு அப்புறம் எவ்வளவு நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறீங்களோ அதுக்கு அப்புறம் விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லணும். வேண்டிக் கொள்ளுகிறதற்கு அப்புறம், மனசுல திட்டம் போடுகிறதற்கு நினைப்பதற்கு அப்புறம் நம்ம கால்குலேஷன் எல்லாம் தோத்துட்டு இருக்குது. ஆண்டவருடைய கணக்கு கூட்டல் ஒரு காலம் தோக்காது. அப்படின்னு சொன்னா நாம் செய்கிறதுக்கும் மனசுல எய்ம் போடுகிறதற்கும் நம்ம கால்குலேஷனுக்கு அப்புறம் எவ்வளவோ டிஃப்ரெண்டா கர்த்தர் நமக்காக இந்த நாட்களிலே ஏதாவது ஒரு கிரியை செய்யும்படிக்கு அவர் வந்திருக்கிறார். தோத்திரம் பண்ணுங்க கையை தூக்கி. நீ வேண்டுறதுக்கு அப்புறம், மனசுல நினைக்கிறதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் இன்று நமக்காக செய்வேன் என்று உங்களுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறதுனால அதை அவர் செய்யும்படிக்கு கண்களை மூடி எல்லாரும் சூத்திரம் பண்ணும். இந்த வசனத்தை நீங்க காணாம படிச்சிட்டீங்க. அதனால 1 2 3 4 5 தடவையா வேணும்னா அதை ரிப்பீட் பண்ணு. வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக எனக்குள்ளே, நமக்குள்ளே, எங்களுக்குள்ளே, உங்களுக்கு சபைக்குள்ளே, தேசத்தின் நடுவிலே கிரியை செய்கிற வல்லமை உள்ளவர். என் புத்தி ஸ்தோத்திரம் தலைக்கு உள்ளே, என்னுடைய காற்றுக்குள்ளே, என்னுடைய சரீரத்தினுடைய எல்லா இடங்களிலும் கிரியை செய்கிற தேவ ஆவியானவருடைய வல்லமை. அந்த வல்லமை நமக்குள்ள கிரியை செய்ய துவங்கட்டுமுங்க. சில அக்கிரமத்தின் கட்டுகள், பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், நோயின் கட்டுகள், வெள்ளி சூனிய மந்திரவாத கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட, ஒழிக்கப்பட, இல்லாமலாக அந்த வல்லமை கிரியை செய்ய துவங்கட்டும். சமாதானத்தை இழந்து போகிற, நிம்மதி இல்லாமலாகிற, இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமலாகிற, பிள்ளைகள் கீழ்ப்படியாமற் போகிற, வருமானத்துக்கு தடையாய் நிற்கிற, எவ்வளவோ மருந்து சாப்பிட்டோம், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்டுகள் நடத்தியும், எவ்வளவோ ஜெபம் பண்ணியும் நம்ம உடம்பில் இருக்கிற வியாதிகள் நீங்காமல் இருக்கிற, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாம, ஞான ஸ்நானம் எடுக்காம, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாம, ஊழியர்களுக்கு பிரகாசிக்க முடியாம, பிரசங்கம் பிரயோஜனப்படாம, பாட்டு பிரயோஜனப்படாம, நம்ம வாழ்க்கை லைஃபே ரொம்ப சூன்யம், ஜீரோ, அப்படி மோசமா போயிட்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய லைஃப்லையும் இந்த 58ஆம் நாள் இந்த சபையின் கூட்டத்தின் 2ஆம் நாள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்குள்ள கிரியை செய்ய அந்த வல்லமை ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஏதேனில் உலாவின தெய்வம் இன்று ராத்திரியில் இந்த ஆலயத்துக்குள் உலாவ வேண்டும்
வேண்டுமே. கர்த்தருடைய ஆவியானவர் தண்ணீரில் அசைவாடினது போல இந்த இரவில் பிள்ளைகளில் அசைவாட வேண்டுமே. பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நீர் வருவீர் என்று சொன்னீரே. நாங்கள் உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிறோம், தோத்திரம் பண்ணுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாகவும் மாற்றுவேன் என்ற வார்த்தை நிறைவேறுவதாக. எதிர் சாபங்கள், பேய்கள், பிசாசுகள், மந்திரங்கள் ஒழிந்து போவதாக. இவைக்கு எல்லாவற்றுக்கும் காரணமாய் ஆமென் உமது வல்லமை வெளிப்படையாக எங்களுக்குள் நடக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவோ வெட்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்குள் ஆவியானவர் பிரகாசமடைய வைக்க வேண்டுமே. தேவ ஆவியானவர் இந்த இரவு நேரத்தில் இந்த ஆலயத்துக்குள் இருக்கிற அத்தனை பிள்ளைகள் மேலேயும் தேவன் கிரியை செய்கிறதை உணரும்படிக்கு ஊழியக்காரனாகிய நான் ஜெபம் பண்ணி அவர்களை கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட இசையும்படி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லா தோற்று போன அனுபவங்களில் இருந்தும் பிள்ளைகளை வெற்றியின் வாழ்க்கையில் நடத்த நீர் போதுமானவர் என்று நான் உம்மை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இந்த இரவில் கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரே என்னோடு பேசுவீராக. உமது வார்த்தைகளை நாங்கள் கவனித்து அந்த வார்த்தையிலே எனக்குள்ள ஒரு விடுதலை நடக்கும்படி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவே நாமத்தில் ஜனத்தை, சபையை இந்த இரவில் உள்ள ஊழியங்களின் மூலம் இவர்கள் விடுதலை அடையும்படி நான் கட்டளையிடுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ആരെല്ലാം എന്നെ മറന്നിടിലും ഒരു നാളും യേശു എന്നെ മറക്കുകയില്ല. ആരെല്ലാം എന്നെ മറന്നിടിലും ഒരു നാളും യേശു എന്നെ മറക്കുകയില്ല. സ്നേഹം നടിച്ചവർ മാറിടിലും മാറാത്ത യേശു എൻ പ്രാണസഖി. സ്നേഹം നടിച്ചവർ മാറിടിലും മാറാത്ത യേശു എൻ പ്രാണസഖി. മാറാത്ത യേശു എൻ പ്രാണസഖി. ആരെല്ലാം എന്നെ മറന്നിടിലും ഒരു നാളും യേശു എന്നെ മറക്കുകയില്ല. ആരെല്ലാം എന്നെ മറന്നിടിലും ഒരു നാളും യേശു എന്നെ മറക്കുകയില്ല. ആഴമായി ഹൃദയത്തിൽ മുറിവേറ്റു ഞാൻ ആരാരും അറിയാതെ കരഞ്ഞിടുമ്പോൾ. ആഴമായി മുറിവേറ്റു കിടന്ന ഞാൻ ആരാരും അറിയാതെ കരഞ്ഞിടുമ്പോൾ. ചാരയണഞ്ഞു സാന്ത്വനമേകി മാർവോടു ചേർത്തവൻ എന്റെ പ്രിയൻ. ചാരയണഞ്ഞു സാന്ത്വനമേകി മാർവോടു ചേർത്തവൻ എന്റെ പ്രിയൻ. മാർവോടു ചേർത്തവൻ എന്റെ പ്രിയൻ. ആരെല്ലാം എന്നെ മറന്നിടിലും ഒരു നാളും യേശു എന്നെ മറ
മറക്കുകയില്ല. ആരെല്ലാം എന്നെ മറന്നിടിലും ഒരു നാളും യേശു എന്നെ മറക്കുകയില്ല. സ്നേഹം നടിച്ചവർ മാറിയിടിലും മാറാത്ത യേശു എൻ പ്രാണസഖി. സ്നേഹം നടിച്ചവർ മാറിയിടിലും മാറാത്ത യേശു എൻ പ്രാണസഖി. മാറാത്ത യേശു എൻ പ്രാണസഖി. ആരെല്ലാം എന്നെ മറന്നിടിലും ഒരു നാളും യേശു എന്നെ മറക്കുകയില്ല. ആമേൻ. തലയ്ക്ക് മേലെ കയ്യെ ഉയർത്തി சத்தமா ஒரு அல்லையிலேயே சொல்லலாம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நான் நேற்று படித்து விட்டோமே, இந்த 2 வசனங்களையும் நீங்கள் படிக்கணும். சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனமும், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனமும். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே போன ராத்திரியில் அதை குறித்து நல்ல விவரமாக விளக்கமாக நாம் சிந்தித்தோம். கொஞ்சம் பேருக்கு புரியலைன்னு சொன்னதில் ரொம்ப சங்கடமாக இருக்குது. கர்த்தர் அந்த வசனத்தின் மூலம் உங்களுக்கு புரிய வைப்பாராக. சோத்திரம். 2வது நம்ம படித்தோமே, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். லட்ச ரட்ச கிடையாது, லட்ச லட்சன்னு சொன்னா லட்ச லட்ச வேற லட்ச வேற. லட்சைக்கு பதிலாக உங்கள் நிந்தைக்கு பதிலாக, அது மலையாளத்தில் அதுக்கு நல்ல விளக்கமாக கொடுத்துரு. லட்சை நிந்தைக்கு பதிலாக. படியம்மா, யாரா படிச்சது? பெண்டலிவோடு மக்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் மாதிரி சொல்லப்பட்ட வார்த்தைகளை இந்த வசனங்களிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். இனி நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் தேசத்துக்கும் இந்த ரட்சிப்பை சுதந்திரமாக்கி கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்போதுமே நம்மை குறித்து தேவ ஆவியானவர் விரும்புகிறது நீங்கள் நல்லா இருக்கணும். நான் நேற்று அது சொன்னேன், நல்லா இருக்கணும்னு. கடைசியில் நீங்கள் தலையில் கை வச்சு சொன்னீங்க, நான் என்ன எப்படி இருப்பேன்? நல்லா இருப்பேன். பார்த்தீங்களா, இவளுக்கு நல்ல வேலை புரியுது. கேட்டீங்களா பாஸ்? தோத்திரம். அது ஞாபகத்தில் வச்சுருக்கேன் அவங்க. வெரி குட், வெரி குட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ உச்சியில் கையை வச்சு சொன்னீங்க, நான் நல்லா ஆகுவேன். உண்மையில் சாபம் போட்டு மனுஷன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இருந்தாலும் 26ஆம் அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 2வது வசனத்தில் நம்மளே அது ஏசாதுன்னு சொன்னால் அது பலிக்காது. ஒரு காலம் எந்த சாபமும் நமக்கு ஒரு தோஷமும் செய்யாது. அந்த சாபங்கள் நமக்கு தோஷத்தை கொண்டு வராது. கர்த்தர் நமக்குள்ள இருக்கும்போது நீங்கள் உண்மையா நம்பிக்கை உடைய ஆண்டவருடைய பிள்ளைகளானால் நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? எங்க வந்திருக்க? அரணுக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வர வேண்டிய இடத்துக்கு தெய்வ பிள்ளைகளை வந்துட்டீங்கன்னு சொன்னா கரெக்ட் சமயத்தில் வரணும். ஹல்லேலூயா. மெடிக்கல் காலேஜ் தாண்டினா வேற ஒரு ஆஸ்பத்திரியே இல்லை. நல்ல விவரம் உள்ள டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, இனி இதை நேர குளிக்கோட்டுக்கு கொண்டு போகாமல் ஏதெങ്കിലും ஒரு ஜபப்பறைக்கு கொண்டு போங்கன்னு சொல்லுவேன். நல்ல விவரம் உள்ள டாக்டர்ஸ். ஆனால் மெடிக்கல் காலேஜ் தாண்டினா வேற ஆஸ்பத்திரியே இல்லை. சின்ன சின்ன ஆஸ்பத்திரிகளில் போய் பார்த்து, கொஞ்சம் கொஞ்சம் மேலான ஆஸ்பத்திரிகளை போய் பார்த்து, கடைசியில் நம்ம எங்கே போய் தான் சேருது? மெடிக்கல் காலேஜ். அதுக்கு மேல் வேறு ஹாஸ்பிட்டல்னோ நல்ல டாக்டர்ஸ் அறிவுள்ளவங்க சொல்லுவாங்க, இதுக்கு மேல் இனி எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே
கிடையாது. நீங்க ஆனபடினால் பக்கத்தில் ஒரு பெந்தேகோஸ் சபையில கொண்டு வச்சு இந்த பிள்ளைக்காக ஜெபம், அப்படி நூற்றுக்கணக்கான ஆளுங்க நம்ம சபையில வந்து ஜெபம் பண்ணி சுகம் அடைஞ்சிட்டு போறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வேற வழி கிடையாது. ஆனபடியினால் நம்பிக்கை உள்ள சிறைகளை நீங்க எங்க வந்துட்டீங்க? இப்போ ஆரனுக்கு வந்துட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நல்ல பொசிஷன்ல வந்துட்டீங்க, அடைக்கலத்துல வந்துட்டீங்க, உங்களுக்கு நல்ல பாதுகாப்புக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரியான இடத்துல நீங்க வந்துட்டே ஆவிக்குரிய சபையை நீங்க நல்லா நேசிக்கணும். ஆமென். உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற பாஸ்டர்ஸையும் ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் உண்டா? நம்ம சபையில இங்க எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் உண்டா? ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் இல்லையோ? நீங்க மட்டும்தான் ஜெபிப்பீங்களோ? காமை ஸ்தோத்திரம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் எல்லாம் சொல்லப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ற சீலம், அந்த பழக்கமே நமக்கு இல்லையோ? ஜெபம் பண்ணணும். புருஷன் மனைவிக்காக ஜெபிக்கணும், மனைவி புருஷனுக்காக ஜெபிக்கணும், மைனியாருக்காக ஜெபிக்கணும், மச்சானுக்காக ஜெபிக்கணும், அண்ணன் தம்பிக்கு ஜெபிக்கணும், தம்பி அண்ணனுக்கு ஜெபிக்கணும், பிள்ளைகள் பெற்றாருக்கு ஜெபிக்கணும், பெற்றார் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு முகத்தோடு முகம் பார்த்து ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணணும். பாஸ்டர் விசுவாசிகளுக்கு ஜெபிக்கணும், விசுவாசிங்க பாஸ்டருக்கு ஜெபிக்கணும். இந்த ஜெபம் பயங்கர பிரயோஜனமான ஜெபம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வர வேண்டிய இடங்களில் தெய்வ பிள்ளைகள் வந்துட்டீங்க, ஜெபம் பண்ண துவங்கிட்டீங்க. மீதி எந்த இடத்திலேயும் இப்படி நான் சொன்னது மாதிரி உள்ள ஜெபங்கள் கிடையாது. ஆவிக்குரிய சபைகளில் இந்த ஜெபங்கள் பிரத்யேகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. உபவாச ஜெபம் என்கிறதான ஒரு ஜெபம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையா? இங்க ஜெவா சரி, அங்கே ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு நாள். ஏதாவது ஒரு நாள் நீங்கள் உபவாசத்துக்கு போய் அங்கே சாப்பிடாம போயிருந்து ஜெபம் பண்ணணும். உபவாசம்னு சொன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறதுனால தப்பாக நினைக்கக்கூடாது. ஒன்றுமே சாப்பிடாததுக்கு பேராக்கும் உபவாசம். நீ தண்ணி குடித்தா அது உபவாசம் கிடையாது, சாயை குடித்தா உபவாசம் கிடையாது, லெமன் டீ குடித்தா உபவாசம் கிடையாது, கட்டன் சாயை குடித்தாலும் உபவாசம் கிடையாது. நீ பச்சை தண்ணி கூட குடிச்சிட்டு போனால் அது உபவாசமே கிடையாது. நம்ம ஜபம் சுகவாச ஜபம். சாய்க்கு மேலே சாயை, தேயிலைக்கு மேலே தேயிலை, கடுங்காப்பிக்கு மேலே கடுங்காப்பி, சோறும் மீனும் தான் சாப்பிட மாட்டாங்க, இது எல்லாம் குடிச்சிட்டு போவோம். அது உபவாசம் கிடையாது, சுகவாசம். ஆமா, எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். நீ தின்னா புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் எத்தனை நாளாவது குறைந்தபட்சம் நம்ம மாதிரி உள்ளவங்க ஜெபிக்கணும்? 3 நாளாவது ஜெபிக்கணும். ஆமா, எல்லாமே உள்ள ஜெபங்களை உபவாசம்னு சொல்லாதீங்க, கேவலம். அப்போ நாணக்கேடு. நம்ம நிதானமா கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் மரியாதையா ஜபத்துக்கு பேரை சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உபவாசம்னு சொல்லி உபவாச ஜபத்தையே அலங்கோலமாக்கிட்டு போறாங்க ஆளுங்க. இதெல்லாம் நான் கண்டிப்பேன், இதெல்லாம் நான் எதிர்ப்பேன். காரணம், நம்ம அந்த ரூட்டு வழி வந்தவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 46 வருஷமா அந்த வழியில வந்ததுனால நிறுத்தி இருக்கிறாரு. நிற்கிறேன் என்று சொல்றதுனால எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறாரு. இனியும் அதனால 46 கூட நிக்கணும்னு ஆசை உண்டு. ஆண்டவர் எவ்வளவு நிறுத்துகிறாரோ அவ்வளவு நின்னுறணும். மரியாதையா ரூட்டு ட்ராக்கு மாறாம நின்னுறணும். ஆமேன் சொல்லு. கொண்டு வந்துட்டாரு. வர வேண்டிய இடத்துக்கு தெய்வ பிள்ளைகள் வந்துட்டீங்க. ஆவிக்குரிய சபையில இப்போ சில இடங்களில் இதுக்கு எதிர்மாறா நடக்கிறத நினைக்கும் போது சங்கடம் தோணுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் போன பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் 2 3 5 7 8 இப்படி மேலே உயர்ந்துட்டே இருக்கும். சரிதானா? இப்போ 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க எல்கேஜியில் போகிறது மாதிரி ஆவிக்குரிய சபையில் ஆராதிக்கிற அநேகர் இந்த கூட்டங்களையும் ஆவிக்குரிய சந்தோஷங்களை விட்டு வந்த வழிக்கு பின்னால் போயிட்டே இருக்கிறாங்க. அது ஹை ப்ரமோஷன் கிடையாது, டீப் ப்ரமோஷன். நம்ம எல்லாம் ரொம்ப அறிஞ்சிருக்க வேண்டிய காரியம். நீங்கள் வந்த இடத்தை விட்டு வேற வழிக்கு போகாதீங்க, உங்களுக்கு ஆபத்து. கர்த்தர் சொல்றாரு, நம்பிக்கை உள்ள சிறைகளை நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? அரணுக்கு வந்திருக்கிறீங்க. தோத்திர உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக நான் உங்களுக்கு எதை கொடுப்பேன்? 2 பலன் கொடுப்பேன். யாரிடத்தில் போய் எனக்கு இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு சொன்னா, ஒருத்தர்
ஒருத்தருக்காவது நம்ம ஆறுதல் படுத்த முடியுமா? முடியாது. கொஞ்சம் கூட அவங்கள வேணும்னா துன்பப்படுத்த தான் செய்வாங்க. பட் இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. எல்லாரும் நல்லா கவனிக்கணும். அவர் நம்ம லட்சியை மாற்றிடுவார், வெட்கத்தை மாற்றிடுவார், நிந்தையை மாற்றிடுவார். இப்படி சொல்லி போனால் நிறைய காரியம் சொல்லிட்டே இருக்கலாம். இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு புதிய வேத பகுதி யோபுவின் புஸ்தகத்தில் இருந்து சீக்கிரமா படிச்சு ஜெபிக்க போகிறோம். 42ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் படிங்க. அப்படியே விசுவாசிக்கிறவங்க கரங்களை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யோபுவுக்கு தான் முன்னே இருந்ததெல்லாம் எத்தனையா கர்த்தர் திருப்பி கொடுத்துட்டாரு? 2 எத்தனையாய். துவக்கம் முதல் இந்த கூட்டத்தை கர்த்தர் 2 எத்தனையாய் என்று உங்களை திரும்ப திரும்ப உங்களை உற்சாகப்படுத்திட்டே இருக்கிறாரு. யோபு என்கிற அந்த பெயர் கேட்கும் போதே நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு சோத்திரம், சீரியஸாக தான் தோணுது. காரணம், யோபுவுக்குண்டான பாடுகள், யோபுவுக்குண்டான கஷ்டங்கள், யோபுவுக்குண்டான நெருக்கங்கள், யோபுவுக்குண்டான அந்த சோதனைகள், பயங்கரமான சோதனைகள். சிலவங்க சொல்லுவாங்க, நான் பட்ட பாடு நீ காணலடி, நான் யோபு மாதிரியாக்கும் பாடுபட்டுட்டுங்க இதுவரை வந்து நிற்குதேன். யோபுவை கண்டானோ என்னதோ, ஒருத்தர் கண்டாலோ கண்டானோ என்னதோ, இந்த மனுஷன் பொண்டாட்டி சொல்றாரு, நான் யோபுவை போல பாடுபட்டாக்கும் உன்னையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு. நல்ல காரியம். யோபுவை போல பாடுபட்டவங்களுக்கு நிச்சயமா 2 எத்தனையா கர்த்தர் பிரதிபலனை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோபுவின் மனைவி போல உள்ளவங்களுக்கு இது ஒன்றும் காணவே முடியாது. ஒற்ற போக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தில் யோபு என்கிற பெயரினுடைய அர்த்தம் உபத்திரவிக்கப்பட்டவன், பாட அனுபவிக்கப்பட்டவன் என்று அந்த பெயரினுடைய அர்த்தத்தை பைபிளில் இருந்து காண முடியும். சகரியா என்கிறதான பெயருக்கு நான் நேற்று ஒரு வார்த்தையை சொன்னேன், தேவன் நினைத்தருளினார். சகரியாவை கர்த்தர் ரொம்ப விசேஷமா தேவன் நினைத்தாய் காரியங்களுடைய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். யோபு பாட அனுபவிப்பதற்கு உபத்திரவிக்கும். மலையாளத்தில் யோபுவினுடைய பெயரினுடைய அர்த்தம் பயங்கரமாயிருக்கும். பீடிப்பிக்கப்பட்டவன், பீடிப்பிக்கப்பட்டவன். உபத்திரவத்துக்கும் பாடுக்கும் இந்த வார்த்தை சேராது. பீடிப்பிக்கப்பட்டவன். யோபு என்றாலே பீடனத்தில் கூடி ஜீவிச்சவன். பீடனம், பீடிப்பு. ஆமென். ஒரு மனுஷருக்கும் கொஞ்சமும் பிடிக்காத ஒரு வார்த்தை பீடிப்பு. உபத்திரவம் கொஞ்சம் எல்லாம் நம்ம சகிச்சிடலாம், பாடுகளும் கொஞ்சம் எல்லாம் சகிச்சிடலாம். உண்மையிலே எனக்கெல்லாம் அதை நினைக்கும் போது நான் நிறைய 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 முறை யோபுவின் புஸ்தகத்தை படித்திருக்கிறேன். மத்தேயுவோ சங்கீதமோ ஆதியாகமோ அல்லங்க முதல்ல எழுதினது. முதல்ல நம்ம பைபிள் 40 பேர் எழுதினாங்களே, அதில் பைபிள் என்கிறதான முதல் புத்தகம் யோபுவின் புத்தகம். ஒரு அல்லேலியா சொல்லாமலா இருக்கிறீங்க? நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க ஆதியாகமா இருக்கும், மத்தேயுவா இருக்கும். யாவும் பகலும் தோத்திரம் பண்ணி தூங்க போகிற நேரத்தில் பேக்கினாவுகள் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணாம இருக்க சங்கீதத்தை எழுதுறது அதுக்காக என்ன சொல்லி சங்கீதத்துக்கு மரியாதை கொடுக்குறாங்க. வேண்டான்னு சொல்லல. உண்மையிலேயே 40 பேர் எழுதின திருவசன 66 புத்தகங்களில் முதற் புத்தகம் யோபுவின் புஸ்தகம். யோபுவின் புத்தகத்தை ஆதியாகமத்தின் பகுதியில கொண்டு வந்தா இதை படிக்கிறவங்க ஏமாந்து போயிருவாங்க. இந்த பாட அனுபவித்தவனை நானும் கீழ்ப்படியணுமா? அவர் எழுதினதை நாம் படிக்கணுமா? அவர் செஞ்சது மாதிரி நான் கஷ்டப்படணுமான்னு சொல்லி ஒருத்தரும் அதுக்கு விரும்ப மாட்டாங்க. நம்ம மாதிரி உள்ளவங்க அது செஞ்சா நல்லா இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். பீடிப்பிக்கப்பட்ட, பாடுகள் அனுபவித்த, உபத்திரவிக்கப்பட்ட யோபு கூட தனக்குண்டான எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய நிலைமை வந்தோம். கர்த்தரை விட்டு விலகாமல் பொறுமையோடு இருக்கும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கும் போது சகித்ததில பாடுகள் சகித்ததில பொறுமை உண்டான வேத புத்தகத்தில் யோபு போல வேறு ஒருவன் இல்லை என்று அங்க பைபிள் எழுதி இருக்குது. அந்த வசனத்தை எடுத்தவன் கொண்டு படிச்சா நல்லா இருக்கும்.
ஹல்லேலூயா. உண்மையிலே இந்த வசனம் முதற்காலங்களில் படிக்கும் போது எனக்கும் ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்தது. யோபுவின் பொறுமை, பயங்கரமான பொறுமை. 13ஆம் அதிகாரம் 15வது வசனம், யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோபுவுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்பது இந்த யோபு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும். இது இயேசு கிறிஸ்து தெய்வத்துக்கும் யோபுவுக்கும் சம்பந்தம் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல உறுதியான ஒரு தீர்மான வார்த்தை. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவருக்காக என்ன பண்ணுவேன்? நம்பிக்கையாயிருப்பேன். அடுத்த பாயிண்ட், நீங்க எங்க போறீங்க? நல்ல திருத்தமான வசனத்தை படிங்க. பண்ணுவேன், வழிகளை அவருக்கு முன்பாக நான் தெளிப்பேனாக்கும் மலையாளத்தில் எழுதி இருக்குது. நான் அவருக்கு முன்பாக என் வழிகளை, என்னுடைய செய்கைகளை, கிரியைகளை கரெக்ட் பண்ணுவேன். ஆமென். என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரில் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கையே நமக்கு கிடையாது. நம்ம நேற்று படித்த நம்ம பிரசங்கத்தினுடைய பிரதான விஷயம் நம்பிக்கையுடைய சிறைகளே. கட்டுப்பாட்டுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைக்குள்ள நீங்க இருந்தாலும் நீங்கள் ஒரு காரியம் நல்ல முறையில் சிந்திக்கணும். இது என்றைக்கு இப்படியே தொடர்ந்து நம்ம பிடிச்சிட்டே இருக்கும்னா ஒரு நாள் இதுக்கு முடிவு உண்டாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எவ்வளவுதான் தலைக்கு மேல பிரச்சனை வந்தாலும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நாள் முடிவு உண்டாகும். எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன், ஒரு வியாதி ஒரே நாள்ல வராது. ஆமென். ஒரே நாளில் ஒருவன் பாவம் செய்ய மாட்டான். ஒரே நாளில் ஒரு குடும்பம் அழியாது. ஒரே நாளில் ஒருவன் தற்கொலை செய்ய மாட்டான். பல நாள் அதுக்கு அவன் திட்டம் போட்டு பல நாளா அந்த வியாதி சரீரத்திலே நமக்குள்ள உருவாகி பல நாள் பிரச்சனைகள் அந்த குடும்பத்தை ஒரு நாள் பிரிய வைக்கிறது போல பல நாட்களாக நம்மை கர்த்தரிடத்திலிருந்து வேறு பிரிக்கும்படிக்கு எவ்வளவோ போராட்டங்களின் வழியாக பிசாசு தொடர்ந்து நம்மை ஃபாலோ பண்ணினாலும் நீங்கள் பேரில் உறுதியான நம்பிக்கையில இருப்பீங்கன்னு சொன்னா உங்களை மாதிரி பாக்கியவான்கள் ஒருத்தரும் கிடையாது. 3 பேர் நாங்கள் ஒருமித்து ஞானஸ்நானம் எடுத்தோம். இன்னைக்கு மாதிரி ஞாபகம் உண்டு. ஏகதேசம் 50 ஆண்டுகள் ஆகுது. ஒரு ஸ்தோத்திரம் பண்ண மக்களே. 3 பேர் ஒரு நாள் மத்தியானம் பட்டாப்பகல்ல வேண்டாம் நான் போயிடலாம், நீரங்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்தோம். ஒருத்தன் பட்டாளத்தில் வேலைக்கு போனேன், ஒருத்தர் லாரியில் வேலைக்கு போனேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருக்கு சமூகத்தில் கர்த்தர் என்னை அன்னைக்கு நான் நேற்று சொன்னேன், எங்கள் கிளாஸ் வாத்தியார்கிட்ட சொன்னேன் நான் ஒரு பாஸ்டர் ஆகுவேன். அப்படி சமயம் வந்தபோது கர்த்தர் என்னை பாஸ்டர் ஆக்கிட்டாரு. மற்றவங்க 2 பேரையும் இப்போ தேடின அட்ரஸ் இல்லை, எங்கே போச்சுன்னு தெரியாது. ஒருத்தன் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் விட்டே போயிட்டாங்க. எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருத்தன் பட்டாளத்தில் போனேனே அந்த போக்கு அவனு உண்டோன்னுള്ളത് ரொம்ப சங்கடமா இருக்குது. 3 பேர்ல 1 மாத்திரம் மீதி. எனக்கு அருமையானவர்களை, நட்சத்திரங்களை போல எத்தனையோ பக்தர்கள் இந்த பூமியிலே பிரகாசமா இருந்தார்கள். எல்லாம் ஒன்னொன்னா போயிட்டே இருக்குது. முந்தினோர்கள் பிந்தினோர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆதியில் உள்ள அன்பை விட்டு விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. முன்காலங்களில் உபவாச ஜபத்திற்கும் காத்திருப்பு கூட்டங்களுக்கும் மக்கள் ஓடோடி வருவாங்க. கூட்டம் முடிச்சாலும் போகாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டரை தொடர்ந்து பிள்ளைகள் ஹல்லேலூயா ஒட்டி நிக்கும். இப்ப பிள்ளைகள் வராது. பிள்ளைகளை வீட்டில் உட்கார வச்சு பாட புஸ்தகங்களை எடுத்து படிச்சுட்டு இருங்க. என்ன மக்களே, அன்னைக்கு டியூஷன் சென்டர்ல கொண்டு போய் நீ அங்க போய் படி, நான் கூட்டத்துக்கு போயிட்டு வாரேன். பாஸ்டர்ஸினுடைய பிள்ளைகள் கூட இதுதான் கடைபிடிக்குது. இதுதான் இன்னைக்கு அவர்கள் கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க.
ஆண்டவரை தேடுகிறதற்கும் தேவனோடு உறவாடுகிறதற்கும் அவரில் அன்பு ஊறுகிறதற்கும் காத்திருப்புக்கும் உபவாசத்துக்கும் சுத்திகரிப்புக்கும் திருவிருந்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கும் மக்கள் இல்லவே இல்லை. எல்லாரும் அதுக்காக முன்வர வேணும். யோபு போல எல்லாம் உங்களையோ என்னையோ ஏசப்பா சோதித்திருக்கும் என்று சொன்னா ஒரு பொடி கூட இல்லாம எல்லாம் தீர்ந்திருக்குமா இருந்து யோபுவுக்கு வந்த பாடுகள் நமக்கு வந்திருக்கும்னு சொன்னா நம்ம என்னைக்கே இந்த பூமியை விட்டு போயிருக்கணுமா இருந்து. ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோபு அவ்வளவுக்கும் சகித்து வேதனைகளை எல்லாம் மனசுல வச்சு பொறுமையோடு 140 வருஷம் திரும்பவும் அவன் உயிரோட இருக்கும்படிக்கு ஆவியானவர் கிரியை செய்ததாக 42ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பொறுமையும் இந்த வேகமும் சகிக்கும் தன்மையும் யோபுவுக்கு இருந்ததனால 140 வருஷம் கூட யோபுவுக்கு பூமியில வாழ்ந்திருக்க கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறாரு. நல்ல வயசாயித்தான் யோபு இறந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அது புரியுது நான் சொல்றது? நம்ம விஷயத்துல சீக்கிரம் வருவோம். சிறை மாறணும். நம்ம வாழ்க்கை இப்ப சிறை வைக்கப்பட்டது மாதிரி யோபுவுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனை வந்து அவனுக்கு மீட்பில்லாதது மாதிரி, அவன் குற்றுயிராக்கப்பட்ட நிலை மாதிரி, அவன் எல்லாம் அவனை விட்டு இழந்து போனது மாதிரி 7000 ஆடுகள் அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. 3000 ஒட்டகங்கள் அவனுக்கு இருந்தது. 500 ஏர்மாடுகள் அவனுக்கு இருந்தது. 500 கழுதைகள் அவனுக்கு இருந்தது. 7 ஆண் மக்கள் அவனுக்கு இருந்தார்கள். 3 பெண் பிள்ளைகள் அவனுக்கு இருந்தார்கள். இவை எல்லாம் இழக்க வேண்டிய நிலைமை யோபுவின் வாழ்க்கையில் வந்தது. அதுதான் 9வது வசனத்திலிருந்து நம்ம ஸ்டோரி நமக்கு ஆரம்பிப்போம். 9வது வசனத்தை முதல்ல படி. யோபுவின் முகத்தை பார்த்தா. என்னுடைய கையில் இருக்கிற மலையாள பைபிளில் கர்த்தர் யோபுவிന്റെ മുഖം ആദരിച്ചു. தேவன் என்னைக்கு முகத்தை ஆதரிக்க துவங்குகிறாரோ, என்னைக்கு அவர் முகத்தை பார்க்க துவங்குகிறாரோ, அன்னைக்கு நீ டைரியில நோட் பண்ணிக்கோ, உன்னுடைய சிறை மாறப்போகிறது. உனக்கு நஷ்டங்கள் லாபமாக போகிறது. இந்த விசேஷ கூடுகைகளில் உபவாசத்திற்காக வந்த அத்தனை தெய்வ பிள்ளைகளோடு நான் சொல்லுகிறேன், உன்னுடைய முகத்தை அவர் ஒரு நாள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னுடைய முகத்தை ஒரு நாள் அவர் ஆதரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். காரணம், நீ உன் சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவா. ஆமென். உன் பகைஞர்களுக்கு வேண்டி நீ விண்ணப்பம் பண்ணுகிறவன். நீ உன் எதிராளிக்கு வேண்டி ஜெபம் பண்ணுகிறவன். 7 நாள் அவன் கூட இருந்து துக்கத்தில் பங்கு கொண்டாங்களே இந்த 3 பேரும். கடைசியிலே அவங்க தான் யோபுவுக்கு குடும்ப சத்துருவா மாறிட்டாங்க. தேவன் விடவே இல்லை. நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். பைபிளை இப்படி நம்ம படிக்கிறோம். சிநேகிதருக்காக யோபு, சிநேகிதருக்காக. இந்த சத்துருக்களை யோபு கண்டது எப்படி? கர்த்தர் பார்த்தது யோபுவின் சிநேகிதராக. ஆனபடினால் நீ இவர்களை அப்படி நினைச்சு அவங்களுக்காக என்ன பண்ணு? ஜெபம் பண்ண. நம்ம மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது நம்ம சிறை மாறும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவா. 100 கணக்கு விஷயங்கள் இந்த பாஸ்டர் இங்கே ஜெபிக்க சொன்னாங்களே, இன்னைக்கு ஒரே நாளில் நீங்கள் விட்டுறாதீங்க. மனசில் நினைச்சு அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்காக எப்போ நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அப்போ உங்கள் விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். நான் நேற்று சொன்னேன்னா, என் சபையை விட உம்மா சபை, என் ஊழியத்தை விட உங்கள் ஊழியம், அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். நமக்கு குசும்பும் பொறாமையும் எரிச்சலும் வரக்கூடாது. நல்லா செயல்படுகிற ஒரு பரிசுத்தவானை நீங்கள் கனம் பண்ணணும். நல்ல போதிக்கிற ஒரு தெய்வதாசனுடைய வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படியணும். ஒரு முறை தான் சொல்லணும். ஆமே ஸ்தோத்திரம். என்னைக்கு பாஸ்டர் இனி அடுத்து காத்திருப்பு கூட்டணி
நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். என்னைக்கு பாஸ்டர் இனி திருவிருந்து கூட்டம்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். பாஸ்டர் இனி விசேஷ கூட்டம் இந்த வருஷம் அடுத்த மாதம் எப்போ நல்லா நீங்கள் கேட்கணும். நம்ம சபை ஜெபிக்கிற சபையா? புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு ஒரு குறைவும் வரக்கூடாது. அங்கே உள்ள எல்லா சிறையின் அனுபவங்களும் மாறணும். அங்கே உள்ள பாதிப்புகள் எல்லாம் மாறணும். திரும்ப திரும்ப வர்றவங்களுக்கு உற்சாகம் வரணும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் நல்ல ஜெபிக்கிற ஒரு சபையா இருந்தா மாசத்துக்கு ஒருக்க அங்க கனி கொடுக்கிற அனுபவம் உண்டாகும். அல்லேலூயா. மாதத்துக்கு ஒருக்க ஞானஸ்நானம் நடக்கிற சபையாகணும். ஒரே பிரசங்கத்தில் 2000-3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஒரு காலம் உண்டாச்சு. இப்போ ஒரு வருஷம் ஆனா கூட 2000 இல்லை 3000 இல்லை, 2 பேரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆள் ரட்சிக்கப்படணும், ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படணும்னா எவ்வளவு நம்ம பிரயாசப்படுகிறோம். இங்க பாரு, ஒரே ஜபத்தில் யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பிட்டாரு. ஒரே நாள் ஜபத்தில் யோபுவினுடைய லைஃப் மாறிட்டு ஒரே நாள் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் எண்டத்தனையாய் ஆசீர்வதிச்சிட்டாரு. இந்த 7 நாள் கூட்டம் முடிகிறதுக்கு முன்ன இன்றைக்கே இப்போதைக்கு நீங்கள் அதை உறுதிப்படுத்தணும். உங்க வாழ்க்கை மாற போகிறது. 14ஆம் சங்கீதம் 7வது வசனம், சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. அடுத்து சொல்லு, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை நடந்துட்டு இருக்கு, வந்துட்டு இருக்குது. சியோன்ல இருந்து வெண்டலி கோட்டில் கர்த்தருடைய ரட்சிப்பு வந்துட்டே இருக்குது. ஒருத்தர் வீட்டில் இருந்துடாதீங்க. நாளைக்காவது எல்லாருமா வந்துருங்க. கர்த்தருக்குள் ஒன்னா சேர்ந்து கும்பிடுங்க, வணங்குங்கள், நமஸ்காரம் செய்யுங்கள், ஆமை சரணடையுங்கள். சியோன்ல இருந்து தெய்வ பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு தான் வந்துட்டே இருக்குது. உங்கள் சிறையிருப்புகள் எல்லாம் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் இந்த வசனங்கள் ஒன்று இவங்க வாசித்த ஞாபகமே இல்லை. அதான் சீக்கிரம் சொல்ல வராதது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு வந்த உடனே சிறையிருப்பு மாறின உடனே அங்கே 2 காரியம் ஒரே நேரத்தில் நடக்குது, களிப்பும் மகிழ்ச்சியும். நீங்கள் 2 பேரையும் சொல்ல வேண்டாம், இந்த 2 காரியத்தையும் சொல்லுங்க. களிப்பும் நம்ம குடும்பங்களிலும் கிடையாது, சபையிலும் கிடையாது. 118ஆம் சங்கீதம் 15வது வசனம், நீதிமான்களின் கூடாரங்களில். ஏசப்பா, அது நீங்க சொல்றீங்க. நான் நிறைய கூடாரங்களில் அடிப்படி சண்டை வழக்கு தான் கேட்குறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன நீங்க யாராவது ஒரு ஆள் சொல்றீங்கன்னு சொன்னா உண்மையில அது சரியா இருக்கலாம். தெய்வ மக்களுடைய கூடாரங்களில் என்ன கேட்கணும்? எல்லாரும் சொல்லுங்க. கம்பீர சத்தம், களிப்புண்டாகணும், சந்தோஷம் உண்டாகணும், சிறையின் அனுபவங்கள் எல்லாம் மாறணும். உங்களுக்குள் கர்த்தர் இந்த மாற்றத்தை இந்த நாட்களில் செய்வேன் என்று நீங்கள் விரும்புறீங்கன்னு சொன்னா பக்கத்திற்கு ஆளுக்கு கையை கொடுத்து சொல்லு, கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பை திருப்புவா, சிறையிருப்பை திருப்புவா, சிறையிருப்பை திருப்புவா, சிறையிருப்பை திருப்புவார். எனக்குள்ளே அந்த சோத்திரம் ஒரு அபிஷேகத்தினுடைய அனுபவத்தை நான் உணர்கிறேன். இது கொடுக்க கொடுக்க ஒரு கிறிஸ்துவுக்கு மகிழ்ச்சியும் களிப்புள்ளவர்களாக மாறணும். இனி முதல், இப்போது முதல் நீங்கள் இனி வீட்டுக்கு போயாச்சுன்னு உங்கள் வாயிலே பொய் சொல்லுகிறது, கூழ் சொல்லுகிறது, உங்கள் கண்ணில் மற்ற எந்த நெகட்டிவ் விஷயங்கள் ஒன்றும் காணவும் கூடாது, மனசில் நினைக்கவும் கூடாது. நீங்கள் எல்லாம் இப்போ சிறையிலிருந்து என்ன ஆயிட்டீங்க? வெளியே வந்துட்டீங்க. உங்களுக்கு இந்த 2வது நாளிலும் முதல் நாளிலேயும் ஒரே விஷயத்தை பல பகுதிகளாக சொல்லுகிறாரு. 2 கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். ஜோஸ் பாஸ் ஜெபம் நடத்திட்டு இருக்கும் போதே செலின் பாஸ் சொல்லிட்டாரு 8:30. அப்போ 8:30ன்னு சொன்னால் இன்னி 13 நிமிஷம் தான் இருக்குது. இந்த 13 நிமிஷத்தில் எனக்கு கூட்டத்தை முடிச்சுதான் ஆகணும். அவருக்கும் போகணும், அதை விட தூரத்தில் எனக்கும் போகணும். அப்போ நமக்கு இன்னைக்கு ராத்திரி என்ன கிடைக்கணும்? என்ன கிடைக்கணும்? என்ன கிடைக்கணும்? 2 ஆசீர்வாதம் உண்டாகணும். ஒரு வசனத்தை கூட படித்து நமக்கு இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிடுவோம். சீக்கிரமாக படிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்பு
எல்லாரும் என்ன கவனிக்கணும், நேற்று இன்னைக்குமாய் 4 இரட்டி நன்மைகளை, டபுள் நன்மைகளை குறித்து கர்த்தங்களோடு பேசிட்டே இருக்கிறாரு. முதல்ல சிறை வைக்கப்பட்டவர்களுக்கு, நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கர்த்தர் ரெண்டத்தனையாக பலனை கொடுப்பார். காரணம் வர வேண்டிய இடத்துல நீங்க வந்ததுனால கர்த்தர் அது உங்களுக்கு செய்வேன் என்று உங்களுக்கு உறுதிப்படுத்திட்டாரு. இரண்டாவதாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், வெட்கப்பட்டு லட்சையோடு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் ரெண்டாவது, ஆண்டவர் நாம நிமித்த நீங்கள் என்ன என்ன அவமானம் நிர்ணயம் தூசியை அனுபவிக்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். மூணாவது விஷயம், எல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிற யோபு மாதிரி உள்ளவங்களுக்கு கர்த்தர் திரும்பவும் உங்களை நினைத்து எத்தனையாக கொடுக்க போறாரு? ரெண்டத்தனையாக கொடுக்க போறாரு. நம்பர் 4, கில்காலை விட்டு நீ புறப்படணும். முதல்ல ஸ்தோத்திரம். கில்கால் என்கிறதான அந்த பேரினுடைய அர்த்தம் 5ஆம் அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகம் 9வது வசனம். 5ஆம் அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகம் 9வது வசனம். சீக்கிரம் படிங்க. கில்காலை விட்டு நீ புறப்படணும். என்னாச்சு போட்டேன்? புரட்டி போட்டேன். நிந்தையை உங்களிடத்தில் இருந்து எடுத்து போடுகிற இடம்தான் என்ன இடம்? கில்கால். அப்ப இனி நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள், நான் நிந்தையில் இருக்கிறேன், அவமானத்தில் இருக்கிறேன்னு சொல்லவே கூடாது. கர்த்தர் உங்களை நிந்தையிலிருந்து தப்பு வச்சுட்டாரு. கில்காலிலிருந்து எலியாவும் எலிசாவும் புறப்பட்டாங்க. நிந்தையிலிருந்து, நிந்திக்கப்பட்ட, எல்லாராலும் பொது சமூகம் முழுவதும் ஒதுக்கின அந்த கில்காலில் இருந்து எலியாவும் எலிசாவும் புறப்படுகிறாங்க. பெத்தேலில் இருந்து அவங்க யோர்தான் எரிகோவுக்கு புறப்படுறாங்க. எரிகோவில் இருந்து இவங்க 2 பேரும் எங்க புறப்படுறாங்க? யோர்தானுக்கு புறப்படுறாங்க. யோர்தானுடைய இக்கரையில் நின்று எலிசா விட்ட எலியா சொல்றாரு, நான் உங்களை விட்டு உன்னை விட்டு போக வேண்டிய நாட்கள் சமயம் ஆயிற்று. உன்னை விட்டு நான் எடுக்கப்படும் போது 9வது வசனம் நீங்க படிச்சது கேட்டீங்களே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டாம். அப்பொழுது ஆமென் எலிசா கேட்கிறாரு, உன்னுடைய ஆவியின் வரங்களில் எனக்கு இரட்டி வேணும். 4 விதத்தில் தெய்வ பிள்ளைகளை டபுளா ஆசீர்வதிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் போது 4ஆமത്തെ டபுள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? 10 நாளாவது இனி உள்ள காலத்தில் இந்த பூமியில் உங்களுக்கு சொஸ்தமாக வாழணும்னு சொன்னால் ஆவியானவருடைய கண்ட்ரோலிங் வேணும். அல்லேலூயா. அல்லாமல் உங்களுக்கு போன காலங்களில் இப்போ இல்லை பாஸ்டர், ஏகப்பட்ட வருமானங்கள், வேலைகள், வீடு வசதிகள், அறிவு, படிப்பு எல்லாம் உள்ளதுனால அவைக்கொன்னும் எங்களுக்கு அவ்வளவு விருப்பம் கிடையாது, நாங்கள் எப்படி அது தப்பிடுவோம் என்னெல்லாம் உங்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தைகள் இருந்தால் அது ரொம்ப நெகட்டிவான விஷயம். நான் சொல்றது, இனி உள்ள நாட்களில் பெரிய கொடிய பிரச்சனைகளை நாம் எல்லாம் சந்திக்க வேண்டிய நிலைமைகள் கண்டிப்பா வரலாம். அப்படி வரும்போது உங்களுக்கு உலகத்தில் கர்த்தர் எவ்வளவு ஐஸ்வர்யங்களையும் நன்மைகளையும் கொடுத்தாலும் அதை விட உங்களை உறுதியா கிறிஸ்துவுக்குள்ள பிடிச்சு நிக்க வைக்கிறது ஆவியினுடைய இரட்டி பங்கு. ஆமே, ஒரு ஊழியக்காரனுக்கு அது வேணும், ஒரு விசுவாசிக்கு அது வேணும், ஒரு கிறிஸ்தவனுக்கு அது வேணும், ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைக்கு அது வேணும். ஜெபிக்கிற உனக்கு அது இல்லைன்னா ஜெபிக்க முடியாது. பைபிள் வாசிக்கணும்னா அது இல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை நேர்வழியில உங்களுக்கு வளர்த்தணும்னா அவங்க நடக்கணும்னு சொன்னா அவங்களுக்குள் இதை ஸ்தோத்திரம் உங்களிடத்திலிருந்து அவங்களில் பரிமாறும்படிக்கு அதை இவர்களுக்குள்ள நீங்கள் சுட்டிக்காட்ட வேணும். ஆவியினுடைய இரட்டி பங்கு இந்த நாட்களில் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் எதை ஊற்றுவேன்? ஆவியை ஊற்றுவேன். இந்த உபவாச நாளிலாவது, இன்றைக்காவது, இப்போதாவது 4 வித இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களில் மற்ற 3 காலம் இந்த 4வது விஷயத்தில் தெய்வ பிள்ளைகள் சரியா நீங்க ஆண்டவருக்காக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேணும். இன்றைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் யார் யாருடைய தலையில் கைய வச்சோ சோத்திரம் பண்ணியோ அபிஷேகம் இன்னைக்கு ஒருத்தருக்கும் வர்றதே இல்லை. வந்தா 3 நாள் 5 நாளில் போயிடும். எல்லாருக்குள்ளும் ஆவியின் இரட்டி பங்கு உங்களுக்கு கண்டிப்பா தேவை. இது கொஞ்சம் வளர்ந்து முற்றின சபை அப்படின்னு நம்புறேன். கொஞ்சம் வளர்ந்து முற்றின சபை ஆனதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே உள்ள மக்களுக்கு இனி உள்ள கொஞ்ச காலம் கூட பிடிச்சு நிற்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? அபிஷேகம் மட்டும் கிடையாது, ஆவியின்
வரங்களில் இரட்டி பங்கு வேணும். நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவீங்க, ஞானஸ்நானம் எடுத்தீங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவீங்க, அபிஷேகம் பெற்றீங்களான்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவீங்க. உங்களுக்கு எத்தனை வரங்கள் கர்த்தர் கொடுத்துருக்கிறான்னு கேட்டால் ஒன்று கூட உங்களுக்கு சொல்ல முடியாது. அவ்வளவுக்கும் எத்தனை வரம் உண்டு கூட எனக்கு பாஸ்டர் தெரியாது என்கிற ஒரு நிலைமையில் நாம் வந்திருக்கிறோம். நமக்கு உண்மையில் 9 வரங்கள் ஒன்று கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 9 வரங்களிலே நீங்கள் நிரம்பணும். இங்கு எல்லாருக்குள்ளேயும் ஆமென் தீர்க்க தரிசன வரத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும், வியாதியை சுகமாக்குற வரத்துக்காக ஜெபிக்கணும், அந்நிய பாஷைகள் பேசுகிற வரத்துக்காக ஜெபிக்கணும், அதை வியாக்கியானம் பண்ணுகிற வரத்துக்காக ஜெபிக்கணும். இங்கு வருகிற ஒரு நபரு ஆவிக்குரியவனா இல்லாதவனா என்று அறிகிற அந்த வரத்தை, ஆவியின் உணர்வை நமக்கு தருகிற வரத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இப்படி எல்லா ஆவிக்குரிய சபைகளில் இப்போ கொஞ்ச காலமா இது ஒன்று யார்கிட்டையும் சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ யாரும் முன்வராததுனால எல்லாரும் இதை மௌனமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படியும் பாஸ்டர் ஜோசனுடைய அந்த மனசில் ஏவுதல் நிமித்தம் இந்த ஜபங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால உங்க குரூப்பில் எல்லாருக்கும் இந்த ஆவியின் வரம் உண்டாக வேண்டும். அது இருந்தாதான் உங்களுக்கு இனியும் கொஞ்சம் காலம் கூட இதை கரெக்டாக செய்து ஆண்டவர் நாமத்துக்கென்று பிரயோஜனப்பட முடியும். நாளடைவில் இதை நீங்கள் குறைச்சிடக்கூடாது, இடையில கட்டாயிடக்கூடாது, எங்கேயாவது போய் அது நின்றுடக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, உலகமங்கு நீங்களே சொன்னீங்க, உலகமங்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாகணும்னு சொன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளை ஊழியக்காரங்களா நம்ம ஆளுகள் யாராவது ஒரு ஆள் மாறணும்னு சொன்னா ஊழியங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு செய்யணும்னு ஒரு மனசுல ஏவுதல் இருந்தா எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் விரும்பி ஜெபிக்கணும். எனக்கு ஆவியினுடைய இரட்டி பங்கை தர வேணுமே. நம்பிக்கையுடைய சிறைகளுக்கு மட்டும் கிடையாது, லட்சை அடைகிற வெட்கப்பட்டவங்களுக்கு மட்டும் கிடையாது, இழந்து போனவங்களுக்கு மட்டும் கிடையாது. எல்லாம் உள்ளது மாதிரி நமக்கு மனசில் ஒரு தோன்றுதல் உண்டானாலும் எதுவோ ஒன்று உனக்கு முக்கியம் என்பதை இந்த இரவில் பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிறார். எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த அபிஷேகத்தை, இந்த ஆவியின் வரத்தை உங்கள் மேல் ஊற்றும்படிக்கு எல்லா பைபிள்களையும் மூடி வச்சு சீக்கிரமா எழும்புவோம். ஒரு நிமிஷம் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். உங்களுக்கு இது வேணும்னு சொன்னா இன்னைக்கே நீங்க வாங்கிருங்க. ஆமே, ஜெபம் பண்ணுறதற்கும் பைபிள் படிக்கிறதற்கும் உங்கள் காரியங்களை கவனமா கவனிப்பதற்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா அமைகிற ஒரு நல்ல வித்தியாசமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு பகல் கொடுக்க போகிறார். நான் முதல்ல சொன்னது மாதிரி அடுத்த நாட்களில் ஜபங்கள் வேணும், காத்திருப்புகள் வேணும், உபவாசங்கள் வேணும், கூட்டங்கள் வேணும், அபிஷேக ஆராதனை வேணும், ஞான ஸ்நானங்கள் வேணும், திருவிருந்துகள் வேணும், கன்வென்ஷன்கள் வேணும், பாவிகள் வந்து ரட்சிக்கப்படணும், சபையினுடைய எல்கைகள் விரிவாக வேணும், சபைக்குள் ஒரு பக்தி விருத்தி உண்டாக வேணும். நீ வரலையா, வாமா வாமா என்று நம்ம மற்றவங்களை வற்புறுத்தி கூப்பிடாம ஆவிக்குரிய கூட்டங்களிலே ஆமை ஃப்ரீயா அவங்க எல்லாம் கலந்து கொள்ள வேணும். அப்படி எல்லார் வாழ்க்கையிலும் ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதம் எண்டத்தரையான வரம். கண்களை மூடி எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். ஆமென். பலத்தின் மேலே மாபலனே புது பலனான் பெற்றிட, பலத்தின் மேலே மாபலனே புது பலனான் பெற்றிட, சால்வைதனே எலிசா அடைந்தார் போல் சோர்வின்றி பலன் என்றியாமே. அருமையான தெய்வ பிள்ளைகள் மேல் தேவ ஆவியின் இரட்டை பங்கை ராதாரா சந்தாரி கேதாரா அலிகே மானாரா சந்திரி ஹோகோருதுனு சந்தராதா. நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணும் படிக்கும், விழித்திருந்து ஜெபிக்கும் படிக்கும், பரிசுத்த ஆவியின் நிறைவோடு கர்த்தருக்கு நல்ல ஆராதனைகள் செய்யும் படிக்கும் உங்களுக்கு ஆவியின் இரட்டி பங்கை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஒரு ஆமே ஸ்தோத்திரா. 100 வருஷம் நம்ம பூமியில வாழ்ந்திருந்தா நமக்கு தானா அது கிடைக்குமா? கிடைக்காது. சபையில போயிருந்து நான் எல்லா கூட்டங்களுக்கும் தவறாம கலந்து கொண்டா நமக்கு இது கிடைக்குமா? கிடைக்காது.
ஏதாவது நன்மைகளோ தான தர்மங்களையோ செய்தால் எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. எப்படி கிடைக்கும் மக்களே? உங்களுக்கு சொல்லித்தாரேன். இந்த எலிசா எலியாவை எங்கேயும் போக விடாமல் கில்காலில் இருந்து பெத்தேலில் இருந்து எரிகோ, எரிகோவில் இருந்து யோர்தான். ஏசப்பா, உம்மை விட்டு நான் எங்கே போவேன் அப்பா? என்னை உம்மை விட்டு போ என்று நீங்க சொல்லாதீங்க. உம்மோடு சேருவது தான் எனக்கு ஆசை. உம்மோடு நடக்கிறது தான் எனக்கு ஆசை. உம்மிடத்தில் இருந்து அந்த நித்திய ஜீவா வசனங்களை அப்படி கேட்கறது தான் எனக்கு ஆசை. உண்மையை விட்டு நான் எங்கேயும் போக நீங்க சொல்லிடாதீங்கப்பா. நீ தான் எனக்கு எல்லாமானவர். எல்லாரும் உங்க வலது கரத்தை உங்க உச்சியில வைங்க, தலையில வைங்க. எல்லா வலது கரங்களையும் உங்க தலைமையில வைங்க. நான் உங்களுக்காக சதிக்க போகிறேன். கண்ணை மூடி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரே நிமிஷம். கர்த்தர் உங்கள் மேல் இறங்காதபடி அதை நீங்கள் எல்லாம் அறிக்கை செய்து விட்டு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். நான் உனக்கு இரட்டிப்பான நன்மை கொடுப்பேன். நஷ்டங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் பதிலாக நான் உனக்கு இரண்டத்தனையான நன்மையை கொடுப்பேன். நீ எலியாவை விட்டு பின்மாறாமல் சேர்ந்து கூட வாழ்கிறதுனால, ஓ இயேசுவுக்காக நீ பக்தி வைராக்கியத்தோடும் பொறுப்போடும் உண்மையோடு நிற்கிறதுனால நான் உனக்கு இரண்டத்தனையான நன்மை ஆவியின் வரத்தை இப்பொழுது இந்த பிள்ளைகள் தலையில கையை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களே. இந்த 2ஆம் நாள் கூட்டத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை ஒண்ணுக்கு டபுள் இயேசுவின் நாமத்தில், ஓ இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரங்களிடம் மேல், விசுவாசிகளிடம் மேல், இந்த சபையின் மேல், இந்த வார்த்தையை கவனிக்கிறவர்கள் மேல், வீடுகளில் இருந்தோ எங்கெங்கெல்லாம் இருந்து இந்த வார்த்தையை கவனிக்கிறாங்களோ எல்லா தெய்வ பிள்ளைகள் மேலும் தேவ வார்த்தை அவங்கள் மேல் தேடி செல்வதாக, அவர்களை அந்த வசனம் தொடுவதாக, எல்லாரும் இரண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நாங்கள் ஒரு நிலையில மட்டுமல்ல அப்பா, நாங்கள் இரு நிலையில பிரகாசிக்க வேண்டும் என்று எங்களுக்காக ஏசப்பா விரும்புறீங்க ஆண்டவரே. சோர்ந்தும் தளர்ந்தும் பலனற்றும் பலவீனப்பட்டோம் அப்பா, வியாதிப்பட்டும் கஷ்டப்பட்டும் ஒடுக்கப்பட்டோம் பின்வாங்கியும் போகாதபடி நாங்கள் திராணியோடு நாங்கள் எதுவும் சகித்து கர்த்தருக்காக பொறுமையாய், கர்த்தருக்காக சவாலாக நிற்கும்படிக்கு இந்த இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறேன். நம்முடைய வருகையில் இவர்கள் யாரும் கைவிடப்படவே கூடாது. மகிமையான சாட்சிக்காக இவர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி. அந்த பேர் கூப்பிடுகிற நாளில் இவர்கள் பேரும் புத்தகத்தில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நம்முடைய வருகையில் இவர்கள் எல்லாரும் எழுந்தருள வேண்டும் இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தில் கவலையை மறந்து, வேதனையை மறந்து, பாடுகளை மறந்து, கஷ்ட நஷ்டங்களை மறந்து இவர்கள் சுகமடைய வேண்டும் என்று நான் சதிக்கிறேன். கேசனுடைய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்கும்படி சதிக்கிறேன். கேட்ட வசனங்கள் போல சிறை வைக்கப்பட்ட ஏதாவது பாதிப்புக்குள் இருக்கிறவர்கள் இருந்தால் அவர்கள் அதிலிருந்து வெளியே வரும்படி நான் சதிக்கிறேன். எவ்வளவோ மனுஷனுடைய டாக்டர்ஸினுடைய மெடிசின்களினுடைய அந்த விடுதலைகளுக்காக விரும்பிய கிடைக்காம இருக்கிற அந்த கொடிய நோய்களுக்கு ஏசப்பா இந்த இரவில் விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனைக்குள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வீடு இழந்து போக வேண்டிய நிலைமைக்கு, நாடு ஊரை விட்டு போக வேண்டிய நிலைமைக்கு யார் யாரோ ரொம்ப பாதிப்புக்குள் இருக்கிறார்களாம். அவர்களையும் இயேசு இன்று இரவில் தொடும்படி ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் பிள்ளைகள் மேல் நான் கட்டளையிடுகிறேன். தேவ ஆசீர்வாதமும் கிருபையும் இவர்கள் மேல் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். அந்த கிருபையின் மேல் உங்களை நிலைநிறுத்தி இருக்கிறபடியினால விசுவாசத்தோடு நமக்கு கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோம். இரண்டத்தனையாய் கர்த்தர் உங்களையும் இந்த ஊழியங்களையும் இந்த வார்த்தைகளை கவனித்தவர்கள் மேலும் இந்த சபைகளையும் இதுக்கு காரணமானவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ப ஒரு காரியத்தை குறித்தோம் இனி கவலைப்படாது, சமாதானத்தோடு போ. கர்த்தர் உன்னை நடத்துவாராக.